ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டைகோஸ் பொரியல் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் அதில் கடுகு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பை எடுத்து அதை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். முட்டைகோஸ்லேருந்தும் தண்ணி வெளியே வரும், அதனால் 1 கிளாஸ் தண்ணி போதும் முட்டைகோஸ் வேகிறதுக்கு. அப்புறமா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணியெல்லாம் வற்றி முட்டைகோஸ் நல்லா வேகட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க, ஈவனாக வேகட்டும். உப்பு செக் பண்ணி பாருங்கள், உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. 10 நிமிஷம் ஆகிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி முட்டைகோஸ் நல்லா வெந்துட்டு நம்ம போட்டிருக்கிற பாசிப்பருப்பும் நல்லா வெந்துட்டு கடைசியாக ஒரு சின்ன 1 கப் அளவுக்கு தேங்காவை திருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, முட்டைகோஸ் பொரியல் ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.